ஹைஸ் நஜசோனம். விஜய் நடிக்கிற கடைசி படமான ஜனநாயக படத்தை வந்து ஓடிடி உரிமைய மிகப்பெரிய பட்ஜெட்ல வந்து வித்திருக்காங்க. அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து இந்த ஓடிடி உரிமையை வந்து யார் வாங்கியிருக்கிறாங்க? இந்த படத்தை எத்தனை கோடி ரூபாய எடுக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம விஜயோட கடைசி படமான ஜனநாயக படத்தை வந்து மக்கள் மத்தியில எந்த அளவு எதிர்பார்ப்பு இருக்குது? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நாம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெளிவா விவரமா பார்க்கலாம். முதல்ல தளபதி விஜய் அண்ணா நடிக்கிற கடைசி படம் ஜனநாயக படம் வந்து எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்புல வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தளபதி விஜய் அண்ணா நடிக்கிற கடைசி படம்னால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது தோராயமாக 400 கோடி ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு ஆகும்னு சொல்லல. அடுத்ததாட்டு இந்த படத்தோட ஓடிடி உரிமை யார் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்லைங்க. நம்ம அமேசான் பிரைம் தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் அண்ணாவோட கடைசி படம்னால என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 121 கோடி ரூபாய் குடுத்து தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஏன்னா தளபதி விஜய் அண்ணாவோட கடைசி படம்னால இது பிரம்மாண்டமாக இருக்கும், நிறைய வெற்றி பெறும், அதுக்காகவே இவ்வளவு ரூபாய் கொடுத்து எடுக்கிறாங்க. சரியா? இதுக்கு முன்னாடியே அமேசான் பிரைம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அமேசான் பிரைம் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெரிய பெரிய ஆக்டர்ல உள்ள படங்களை மட்டும்தான் வாங்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், அஜித் இந்த மாதிரி கோச்சடையான் படம், அஜித் நடிச்ச குட் பேட் அக்கி இந்த படங்கள்லாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இப்போ தளபதி விஜய் அண்ணா படத்தையும் வாங்கியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய படங்கள் மூலமா வந்து அதிக பைசா கிடைக்கும், அதுக்காக வாங்கியிருக்காங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப கொஞ்ச காலமாகவே சினிமா துறையில இருந்த என்ன ஆகுதுன்னா, நிறைய படங்கள் வந்து வெற்றி கொடுக்கலையாம். அதாவது ஓடிடி உரிமை வந்து வாங்கி வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கே வந்து அதிக ரூபாய் வந்து சரிவு ஏற்படுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலமாகவே என்ன ஆகுதுன்னா, நிறைய படங்கள் வந்து ஹிட் கொடுக்கல. அப்படி படங்கள் வாங்கினாலுமே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு படமா? என்னத்துக்கு தான் இதுல வந்திருக்குது? அந்த மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து போதிய இது மாதிரி இல்ல. அதனால தான் இந்த உரிமையும் வாங்கியிருக்கோம். ஜனநாயக படத்தோட உரிமையும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீப காலத்துல வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் நடிப்புல உருவான ஒரு படம் வீரதீர சூரன். அந்த படத்துல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுச்சு. அதாவது ஓடிடி ரிலீஸ் வந்து வாங்குறது சம்பந்தமா வந்து பிரச்சனைகள் அடிபட்டுச்சு. சரியா? அதுலயுமே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் அந்த மாதிரி ரொம்ப பெருசா வந்துச்சு. அதுலயுமே அவங்க வந்து சமாளிச்சு தான் அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க. இதனுடைய வீடியோ கூட நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துருங்க. சரியா? அது என்ன ரீசன், என்ன காரணனால அது தெளிவா சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு பிரச்சனை உருவாச்சு. அதாவது ஓடிடி உரிமைய வந்து எங்களுக்கு வந்து ஒழுங்கா தரல. அதாவது எங்கள்ட்ட பைசா வாங்கிட்டாங்க. ஆனா எங்கள்ட்ட கேட்காம தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. சரியா? அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேஸ் ஆகி எல்லாமே ஃப்ரீயா வந்துட்டு அப்புறம் படமும் இறங்கிட்டு. சரி, இத வந்து சினிமா துறையில வந்து எல்லாத்து மத்தியில வந்து பேசப்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப கொஞ்ச காலமாகவே படங்கள் வந்து எந்தெந்த படங்கள் வந்து எப்படி ஹிட் குடுக்கும்னு வந்து தெரியலையாம். சரியா? அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிடி உரிமையாளர்கள் இருக்காங்க. அமேசான் பிரைம், அப்புறம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் இப்படிலாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஓடிடி உரிமை ஏதாவது ஒரு படம் இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஓடிடி உரிமை வாங்குறாங்களா, தர ரேட்டுக்கு வாங்குறாங்களாம். கொஞ்சம் அதாவது குட் பேட் அக்லி படம் கூட அமேசான் பிரைம் வந்து வாங்கியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 90 கோடி மதிப்பில தான் வாங்கியிருக்கதாட்டும் சொல்லியிருந்தாங்க. சரியா? இப்படி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர ரேட்டு குடுத்து நெறைய படங்கள்லாம் வாங்குறாங்க. இது கட்டுப்படி ஆகல. இந்த மாதிரியும் பேசப்படுறாங்க. இப்படி இருக்க நிலையில தான் தளபதி விஜய் அண்ணா படத்த வந்து விட்டுறக்கூடாது. அதுக்காக அமேசான் பிரைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 121 கோடி குடுத்து இந்த ஓடிடி உரிமைய வாங்கியிருக்கிறாங்க. சரி, இப்போ மக்களின் எதிர்பார்ப்பு மற்றும் அரசியல் அப்படி பார்க்கலாம். அதாவது
விஜய் அண்ணாவோட கடைசி படம்னால மக்களோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து எப்படி இருக்கும்? அரசியல் சம்பந்தமான படமா? இல்லன்னா எப்படி நடிச்சிருக்காங்க? இதுக்கு மேலயும் வந்து அரசியல்ல விஜய் அண்ணா தோத்தாச்சுன்னா, அவங்க மைண்ட மாத்திட்டு இனி நடிப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமா நெறைய பல சிந்தனைகளாட்ட பேசப்படுறாங்க. ஆனா, ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இத வந்து மிஸ் பண்றாங்க. அதாவது ஃபுல்லா அரசியலுக்கு வந்துட்டா தளபதி விஜய் அண்ணா நடிக்க மாட்டாங்க. அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா, ஒரு சில மக்கள் வந்து சொல்றாங்க, தளபதி விஜய் அண்ணாலாம் இனி அரசியல்ல ஜெயிக்கலன்னா, கண்டிப்பா இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இனி படம் நடிக்கிறதுக்கு தான் தொடங்குவாங்க. அவங்க மைண்ட மாத்திருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இப்போ அரசியல் பயணங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வந்து அரசியல்ல இறங்குனதுக்கு அப்புறத்துல இருந்து தளபதி விஜய் அண்ணா வந்து எனக்கு சொல்லிட்டாங்க. இதுதான் 2026க்குள்ள ஒரு படம் வரும். அதுதான் எங்களோட கடைசி படம். ஏன்னா, நான் அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா, அதுதான் 69வது படம் தளபதி விஜய் அண்ணாவோட. இந்த படமும் பிரம்மாண்டமாக எடுத்துட்டு இருக்காங்க. 2026 ஜனவரி 9ல ரிலீஸ் ஆகுது. சரியா? அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த படமும் பிரம்மாண்டமா எடுக்குறாங்க. ஆனாலும் இந்த படத்த பத்தி கூட தளபதி விஜய் அண்ணா அதிகமா வந்து பார்க்கல. சரியா? படத்த ஒதுக்கி வச்சுட்டு அப்பப்போ அரசியலுக்கு வரணுக்காக என்ன பண்றாங்கன்னா, அரசியலுக்கு தகுந்தபடி என்னலாம் பண்ணணுமோ, அதுலயும் அரசியல் எங்கெங்கேயுமே போராட்டம் நடத்தணுமோ, எங்கெங்க மீட்டிங் நடத்தணுமோ, எல்லா இடத்துலயுமே தளபதி விஜய் அண்ணா பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதிக அளவு படத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்கல. பட் இருந்தாலும் ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் முன்னிட்டு வந்து இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரியா? இந்த படம் வந்து பயங்கரமா வெற்றி குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பேசப்படுது. ஏன்னா எல்லா ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க. தளபதி, அப்புறம் வந்து அஜித்து, அப்புறம் தனுஷ் இப்படி இப்படி பெரிய பெரிய ஆக்டரோட ரசிகர்கள் எல்லாமே கண்டிப்பா இத வந்து மிஸ் பண்ணாம பார்ப்பாங்க. அப்படி ஏன்னா இந்த படத்துல என்ன கதை தான் இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாம பார்த்துருவாங்க. சரியா? இந்த படத்துல வந்து யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நடிகராட்டு விஜய், அப்புறம் வந்து பூஜா ஹெக்டோ, மமிதா பைஜி, பாஜி டியோல் இவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல நடிகர்கள் வந்து பிரபல நடிகர்களும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கடைசி படத்த வந்து யார் எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் வினோத் அவங்க தான் இயக்குறாங்க. சரியா? அதாவது தளபதி விஜய் அண்ணாவோட கடைசி படம். இந்த படத்த வந்து ஜனநாயக படம் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபுல்லா இத பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்த ஒரு படமா இருக்க போகுது. இனி இந்த படம் இறங்கும்போது தான் தெரியும் தளபதி விஜய் அண்ணா எப்படி நடிச்சிருக்காங்க. இப்போ எல்லாத்தோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் 1000 கோடி வசூல் அடிச்சிருமா? அடிக்காதான்னா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் தமிழ் சினிமால எந்த படமும் 1000 கோடி அடிச்சது கிடையாதாம். ஆனா தளபதி விஜய் அண்ணாவோட கடைசி படம்னால கண்டிப்பா 1000 கோடி வசூல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில வந்து எதிர்பார்க்கப்படுது. ஆனா 100 கோடி அந்த அளவுக்குலாம் அசால்ட்டா அடிச்சிருக்கான். 1000 கோடி வந்து வசூல் அடிக்கலையாம். போன படம் அதாவது தளபதி விஜய் அண்ணா போன படம் நடிச்சதுலயே 1000 கோடி வசூல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அதாவது மக்களிடையே நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு அப்படியே போயிடுச்சு. ஆனா 1000 கோடி வசூல் அடிக்கல. பட் இந்த வாட்டி 1000 கோடி கண்டிப்பா வசூல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. சரி நம்மளும் பார்க்கலாம். தளபதி விஜய் அண்ணா கண்டிப்பா இந்த படத்துல 1000 கோடி வசூல் அடிப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா நடிக்கிற கடைசி படமான ஜனநாயக படம். இந்த படத்த வந்து தளபதி விஜய் அண்ணா நல்லபடியா முடிச்சுக்கிட்டு, கடைசில 2026 ஏப்ரல் மாதம் தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல்ல வெற்றி பெறணும். ஏன்னா, அதுதான் என்னுடைய ஆசை, மக்களுடைய ஆசை. அதாவது மக்களுக்கு என்னலாம் கிடைக்கலையோ, அது எல்லாமே தளபதி விஜய் அண்ணா வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். நானும் எதிர்பார்க்கிறேன். தளபதி விஜய் அண்ணாவுக்கு ஒருக்கா வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா கண்டிப்பா மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணுவாங்க. தயவு செஞ்சு தளபதி விஜய் அண்ணாவுக்கு எல்லாரும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. வெற்றி நிச்சயம் தளபதி அண்ணாவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.